Problems, problems, problems. I don't like it. I avoid it. But problems likes me. I can't avoid it. மை டியர்ஸ் டிடிஎஃப் பர்சன் ப்ராப்ளம் வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனாலையும் ப்ராப்ளம் அவரை விடுற மாதிரி தெரியல. இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரீசெண்டாக டிடிஎஃப் பர்சனும் அவரோட நண்பர்களும் கேரளாவில் வயநாட்டில் அந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்போ நிறைய நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கிட்டு வயநாடுக்கு போயிருக்காங்க. அங்கே அந்த நிவாரணப் பொருட்களை தான் மக்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு, சரி கேரளா வரைக்கும் வந்துட்டோம், சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சுற்றி பார்க்க போன இடத்துல ஒரு இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே குளிக்க போன இடத்துல டிடிஎஃப் வாசன் மேலே கொலை முயற்சி அப்படின்றது நடந்திருக்கு. மைடியர்ஸ், இதை கேட்ட உங்களில் பல பேர் அவன் தான் ஏதாவது ஊர்வம்ப வாங்கியிருப்பான், அதனால தான் அவனை அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த வாட்டி டிடிஎஃப் வாசன் மேலே எந்த விதமான ஒரு தப்புமே இல்லை அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதே பிறகு நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த வீடியோவில் டிடிஎஃப் வாசனுக்கு கேரளாவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுசாக சொல்கிறேன். அதை கேட்டு முடிச்சுட்டு, தயவு செஞ்சு அதை பொறுமையாக கேட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன் மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மை டியர்ஸ், ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா மட்டும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டுமே ஊடக தர்மம் கிடையாது. ஒருத்தனுக்கு அநீதி நடக்குது அப்படின்னாலையும் அதையும் வெளியே கொண்டு வரணும். அதுதான் நிஜமான ஊடக தர்மம் அப்படின்றத நான் நம்புகிறேன். மை டியர்ஸ், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ளாஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அங்கே நடந்த அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றது ரொம்பவே பாராட்டுக்குரியது. ஏன்னா அந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக கோவப்பட்டு அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்குது. பட் டிடிஎஃப் வாசன் அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றது நிஜமாகவே பாராட்டிருக்குது. நிறைய பேர் அந்த விஷயத்த அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். என்னடா இவ்வளோ பாராட்டி பேசுகிற, நீ கண்டிப்பாக டிடிஎஃப் வாசனோட ஃபேனாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் டிடிஎஃப் வாசன் நான் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட அவரோட வீடியோவை பார்த்ததில்ல. பட் அவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, கண்டிப்பாக இது அவருக்கு நடந்த இன்ஜஸ்டிஸ், இதை கண்டிப்பாக நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் எடுத்திருக்கேன். அவர் பண்ணது சில விஷயங்கள் தப்பாக இருக்கலாம், பட் இப்போ அவருக்கு நடந்தது இன்ஜஸ்டிஸ். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கேரளாவில் டிடிஎஃப் வாசனுக்கு என்ன நடந்தது டீட்டெயிலாக பார்த்துருவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர்ஸ், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரீசெண்டாக வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு 500 குடும்பங்களுக்கு மேலே மண்ணுக்குள்ளே புதைஞ்சிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதுக்காக டிடிஎஃப் வாசனும் அவரோட நண்பர்களும் போயிருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு அவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்ததாக சரி சுற்றி பார்க்கலாம், கேரளா வரைக்கும் வந்துட்டோம், சுற்றி பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க குளிக்க போன இடம் ஒன்றும் ரொம்ப ஆபத்தான இடமோ இல்லை தண்ணி அதிகமாக போகக்கூடிய இடமோ இல்லை கவர்மெண்டால் தடை பண்ணப்பட்ட இடமோ கிடையாது. அந்த ஊர் லோக்கல் ஆளுங்க வந்து குளிக்கிறது இல்லை டூரிஸ்ட் ஆளுங்கள்லாம் குளிக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடமா, அந்த தண்ணியும் அதிகமாக போகல. அதாவது ஒரு கால் முட்டி அளவுக்கு தான் தண்ணி போகக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு தான் அவங்க போய் குளிச்சிருக்காங்க. ஸோ அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊரை சேர்ந்த 2 லோக்கல் ஆளுங்க, 2 பேருமே ஒரு 30 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 ஆளுங்க, 2 பேருமே கஞ்சா பாதையில் இருக்காங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மை டியர்ஸ். கஞ்சா பாதையில் இருந்த 2 பேருமே வந்து இவங்க பிரிட்ஜுக்கு கீழே குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பிரிட்ஜ் மேலே நின்றுக்கிட்டு, இங்கெல்லாம் குளிக்கக்கூடாதுடா, எந்திரிச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே தரக்குறைவா மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க. அண்ட் கெட்ட வார்த்தையிலும் திட்டுறாங்க ஆரம்பத்திலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடிச்சு. உடனே டிடிஎஃப் வாசன் சரி நாங்கள் இங்கெல்லாம் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மேலே வந்திருக்காங்க. வாசனும் அவரோட நண்பர்களும் மேலே வந்திருக்காங்க. மேலே வந்தவங்ககிட்ட அவங்க 2 பேரும் மறுபடியும் அவங்கள வழி மறைச்சி தகராறுன்றதை பண்ணியிருக்காங்க. நாங்கள் தான் முன்னவே இங்கே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, அப்புறம் ஏன்டா இங்கே வந்து குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் தான் அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம் மை டியர்ஸ், டிடிஎஃப் வாசனும் அவரோட நண்பர்களும் அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த லோக்கல் ஏரியா ஆளுங்கிட்ட இங்கே குளிக்கலாமா, இங்கே குளிக்கிறதுக்கு பர்மிஷன் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு தான் வந்திருக்காங்க. லோக்கல் ஏரியா ஆளுங்களும் அங்கேருந்து ஒரு டூரிஸ்ட் கைடுமே இங்கே குளிக்கலாம், சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து குளிச்சிருக்காங்க. முதல்ல அவங்க குளிக்கலாம்னு போன இடம் அங்கே இருந்த ஒரு ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்த காரணத்தினால அந்த இடத்துல குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் போர்டு வச்சிருந்ததுனால அந்த இடத்துல குளிக்காமல் இந்த எல்லாரும் குளிக்கக்கூடிய இடத்துல வந்து தான் குளிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நீங்கள் குளிக்கக்கூடாது, இது கவர்மெண்ட் சொந்தமான இடம், இந்த இடத்துல நீங்கள் டேக்ஸ் கட்டணும், குளிக்கணும்னா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா குடிக்கிங்க 2 பேரும் வந்து இவங்கள தகராறு பண்ணியிருக்காங்க. நீ இப்படி கஞ்சா போட்டு வந்தெல்லாம் பேசினா எங்களால் குளிக்காமலாம் இருக்க முடியாது, நாங்கள் போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசன் வந்து திரும்ப பேசியிருக்காரு. அதுக்கு அந்த 2 பேரில் ஒல்லியாக இருந்த ஒருத்தன்
டிடிஎஃப் வாசன் மேலே அவன் கையில் வச்சிருந்த இரும்பு கம்பியை வச்சு குத்த ட்ரை பண்ணியிருக்கான். அப்படி குத்தும் போது டிடிஎஃப் வாசனோட கையில் கீறல் ஏற்பட்டு அந்த கம்பியோட ஷார்ப்பான எட்ஜின்றது அவரோட வயிற்றுல குத்திருக்கு. நல்ல வேலையாக டிடிஎஃப் வாசன் லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்ததுனால அந்த கம்பின்றது அவரோட வயிற்றுல இறங்காமல் போயிருக்கு. பை சான்ஸ் அவர் லைஃப் ஜாக்கெட் போடாமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கத்தின்றது அவரோட வயிற்றுல இறங்கியிருக்கும். ஸோ அவரோட உயிருக்கே இது ஆபத்தாகவும் முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த இடத்துல கூட டிடிஎஃப் வாசன் ரொம்ப கோவப்படாமல், அதாவது ஒருத்தன் கஞ்சா போதையில் வந்து தன்னை கொலை பண்ண பார்க்குறான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் கூட அவர் கோவப்படாமல் அவங்கள தன்மையாக தான் பேசியிருக்காரு, தன்மையாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. பட் அவங்க மரியாதை இல்லாமல் பேசுறதுனால இவரும் வாடா போடான்னு பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இவர் தள்ளப்பட்டு விட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். புரியுதா? இங்க பாரு, பொறுமையா பேசுறா, கஞ்சா அடிச்சவன்லாம் பெரிய ஆயிட முடியாது. அது வரைக்கும் அவர் தன்மையாக தான் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா அவங்க கார்கிட்ட போயிட்டாங்க. சரி நம்ம கிளம்பலாம், இவங்களோட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட போயிட்டாங்க. கார்கிட்ட போயிட்டு பின்னாடியும் இந்த இடத்துல எதுக்கு காரை நிறுத்தியிருக்க, இது வந்து கவர்மெண்ட் பிளேஸ், இந்த இடத்துல நீ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேயும் வந்து தகராறு பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட காரை எல்லாம் வீடியோ எடுத்து நடு போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசனை கூப்பிட்டுருக்காங்க. டிடிஎஃப் வாசனும் நடுங்க போகலாம், நீங்கள் தான் கஞ்சா குடிச்சிருக்கீங்க, உங்கள் மேலே தான் கேஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சூ பண்ணியிருக்காரு. அவங்கள நடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க ரெண்டு பேருமே பயந்து அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் வாசன் அவங்கள கஞ்சா குடிச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, வர டூரிஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேள்வி கேட்டதுக்கு, நீ தான் குடிச்சிட்டு தகராறு பண்ணுற, நீ தான் குடிச்சிருக்க, உங்கள் நண்பர்களெல்லாம் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இவங்க மேலே தப்பு சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது அவங்க ரெண்டு பேரும் கஞ்சா போதையில் தான் இருக்காங்க அண்ட் மது போதையில் இருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் டிடிஎஃப் வாசன் தெளிவாகவே காட்டியிருப்பார். அந்த ஒல்லியாக இருக்க நபர் வந்து அங்கே கண்ணு முன்னாடியே பீடியை பற்ற வச்சு இழுப்பாரு. அது பீடியா கஞ்சாவா அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியல. பட் வாசன் சொல்கிறத வச்சு பார்த்தா அது கஞ்சா அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ டிடிஎஃப் வாசனுக்கு நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கேரளாவுக்கு டூரிஸ்டாக போகிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இவர் ஓகே, டிடிஎஃப் வாசன் ஒரு பெரிய யூடியூபர், 46 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததும் இது இவ்வளோ பெரிய சென்சேஷனலான இஷ்யூவாக மாறுது. பை சான்ஸ் அந்த இடத்துல ஒரு நார்மலான ஒரு பீப்புள் ஒரு ஃபேமிலியோடு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா இப்படி ஒரு பிரச்சனை வெளியவே வந்திருக்காது. அண்ட் அங்கே கேஸ் கொடுத்தாலும் இதை கேஸாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் தெரியாது. டிடிஎஃப் வாசனும் அவரோட நண்பர்களுமே அவங்க குளிக்கிறதுக்கு அந்த இடத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி இதே ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்களாம். ஸோ அவங்ககிட்டயும் கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் போதையில் இந்த இடத்துல குளிக்கக்கூடாது, இங்கெல்லாம் குளிக்காதீங்க, போய் ஃபால்ஸில் குளிங்க, மலை மேலே ஏறி போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பதில் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க போதையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இக்னோர் பண்ணிட்டு டிடிஎஃப் வாசனும் அவரோட நண்பர்களும் இங்கே குளிச்சிருக்காங்க. ஸோ இவங்கள கூட வந்து தகராறு பண்ணுறதுக்கு அந்த போதைக்காரங்களுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. வெளியூர்லேருந்து வந்த பசங்க நம்ம பேச்சை கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மது போதையில் தன்னையா அறியாமல் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலையா டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு சின்ன காயத்தோட அவர் தப்பிச்சிட்டாரு, இல்லைன்னா அவருக்கு உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த வீடியோ மூலிமா நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம். இப்போ சொல்லுங்க மைடியர்ஸ், டிடிஎஃப் வாசன் மேலே தப்பா இல்லை அவருக்கு நடந்தது அநீதியா அப்படின்றத இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் மைடியர்ஸ், இதை கேட்டவங்கள பல பேர் சொல்லுவீங்க அவர்கிட்ட தான் வீடியோ ஆதாரம் இருக்குது, அவர் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவர் ஏற்கனவே நிறைய கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே நம்மளால கேஸ் கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் கோர்ட்டு கேஸ் அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டயர்ட் ஆகிட்டார். அவரோட வீடியோலையும் அவர் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ மைடியர்ஸ், இதனால தான் டிடிஎஃப் வாசன் கேஸ் கொடுக்க பயப்படுறாரு. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வாசனைனா உங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ்ன்றது இருக்குது அண்ட் உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால தான் நீங்களும் அவங்கள மரியாதை இல்லாமல் பேசியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் மேலே தப்புன்றது இல்லை. நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக போய் கேஸுன்றதை ரைஸ் பண்ணலாம். அப்படி கேஸ் கொடுத்தீங்கன்னா கூகுளில் பார்த்த வரைக்கும் செக்ஷன் 326 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கான். இந்த செக்ஷனில் யாராவது வம்படியாக போய் ஒருத்தங்கிட்ட வம்பு வளர்க்குறாங்க, அவங்கள தாக்குறாங்க, வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி தாக்குறாங்க, கொலை முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்களாம், இல்லாட்டி ஆயுள் தண்டனை கூட கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபைனும் போடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி கஞ்சா குடிச்சிட்டு அங்கே வர டூரிஸ்ட் கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற இந்த மாதிரியான பன்னாடைகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களை மாதிரி கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம ஒதுங்கி போகிறாங்க அப்படின்னா நார்மலான பீப்புள்ஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் ஒதுங்கி தான் போவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்ன்றது வெளியே வராமல் போயிடும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டாவது அந்த கேரளா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம்.
இதுக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. பட் அதிலெல்லாம் அவர் மேலே தப்புன்றது இருக்கும். பட் அதெல்லாம் பெரிய தப்பாக எனக்கு தெரியல. ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, திருப்பதி கோயிலில் அவர் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாம். அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். யார் உங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் இப்போ உங்களுக்கு நடந்தது கண்டிப்பாக ஒரு அநீதி. இதை எல்லாரும் பேசி தான் ஆகணும். அண்டு ஓகே, அவ்வளோதான். கண்டிப்பாக அவருக்கு நியாயம் கிடைச்சாகணும். டிடிஎஃப் வாசனுக்கு இப்போ நடந்தது மிகப்பெரிய அநீதி அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் மை டியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்களும் சொல்லுங்கள், டிடிஎஃப் வாசனுக்கு நடந்தது தப்பா சரியா அப்படின்றது, அந்த அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றது சொல்லுங்கள். டிடிஎஃப் வாசன் கேட்குற மாதிரியே கேட்குறேன், டிடிஎஃப் வாசனோட இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் டிடிஎஃப் வாசன் அப்படின்ற ஒரு வார்த்தையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.